ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு லாங் ட்ரிப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நாங்களும் ரொம்ப நாளாக பிளான் போடுவோம், ஆனால் லாஸ்ட் வரையும் பிளான் மட்டும்தான் போடுவோம். ஃபைனலாக மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு கிளம்பியாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 2 மணி. அப்படியே ரன்னிங்கில் போயிட்டுருக்குலே தூக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீ டயத்தை போகலான்னு ஒரு டீ கடையாக பார்த்து நிறுத்தியாச்சு. வந்துட்டு நாங்கள் வந்து டீ டைம் டீ குடிக்க போகிறோம். எனக்கு இந்த அன்டயத்தில் கிளம்புற ட்ரிப் மட்டும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா வெள்ளனே எழுந்திரிச்சு கிளம்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, இந்த தடவை ட்ரிப் பிளான் பண்ணியாச்சு, கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி சீக்கிரமே எழுந்திரிச்சு கொளிச்சு கிளம்பியாச்சு. அப்படியே டீ டயத்தையும் முடிச்சுட்டு டீலாம் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். டீ குடிச்சுக்கிட்டு இருக்கோம். டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி டீக்கு சாப்பிட்டு கிளம்பியாச்சு. நம்ம வீட்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே ட்ரிப்பு போனாலும் ஃபஸ்ட்டு என்னை தான் போய் குளிக்க சொல்லுவாங்க. நீ தான் ரொம்ப லேட்டாக கிளம்பு, அதனால் நீ ஃபஸ்ட்டு போய் குளிச்சிருன்னு. நான் குளிக்கிற டயத்தில் இவங்கெல்லாம் தூங்குவாங்க. எனக்கு கடுப்பாக இருக்கும். சரி, என்னடா தூங்குறாங்களேன்னு பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டேன்னா தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா செம்மையாக விடிஞ்சிருச்சு. நம்மளுடைய லொக்கேஷனுக்கு நம்ம வந்துட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ராமேஸ்வரம் வந்திருக்கோம். ஸோ ரொம்ப நாள் வெளியில் எங்கேயாவது போகலான்னு சொல்லி பீச் ஏரியாவாக பார்த்துட்டு இருந்தோம். ஒரு வழியாக நாங்கள் ராமேஸ்வரத்தில் நிறைய லொக்கேஷன் பார்த்துருக்கோம். சரி, அங்கே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஒவ்வொரு லொக்கேஷனாக நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் வந்துச்சு. அதனால் வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்தோம். நாங்கள் இருக்க பிளேஸ் சூப்பராக இருந்துச்சு. நம்ம செப்பரேட்டாக ஃபேமிலியாக நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு பிளேஸு. ஸோ நமக்கு வந்து அப்படியே எல்லோரும் நடந்து உள்ளே போயிட்டோம். நல்ல பார்த்ததுல அப்படின்னா நான் பார்த்துருக்கேன். இல்ல எப்படி இருக்கு பாரு. பாரு மரம் மாதிரி இருக்கு பாத்தியா? நீ கடலை பார்த்தா பவிக்கு ஒரே ஆட்டம் வாங்க காண்டு. ஃபுல்லா கண்ணு கிட்டத்துல போகல, கடல் கிட்டத்துல போகல, அதுக்குள்ளே போகலாது. ஏன்னா மரக்கட்டைன்னு பார்த்தா கடைசியில பாறை தண்ணி அடிச்சு பாறையே அப்படி இதாயிடுச்சு. இன்னும் நாங்கள் லொக்கேஷனுக்கே போகலை. அதுக்கு முன்னாடியே இங்கே பிளேஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா பாறை தான். அந்த பாறை வந்து அப்படியே தண்ணி அடித்து அப்படியே குடஞ்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போகுது. நல்லா இருந்துச்சு. நண்டெல்லாம் போச்சு. நாங்கள் பார்த்துட்ருந்தோம். சூப்பராக இருந்துச்சு லொக்கேஷனு. நல்லா அந்த சைட்லாம் ஃபேமிலிஸ்லாம் நிறைய இருந்தாங்க. சரி, நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம்னா இது நல்லா இருந்துச்சு. நம்ம தனியாக இருக்கமா, நல்லா இருந்துச்சு லொக்கேஷன் பார்க்கல. எப்படி இருக்கு ஏண்டா? பயங்கரமா இருக்குல்ல லொக்கேஷனு. செம்மையா இருக்கு பார்க்குது. இப்போ நாங்கள் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு ஒரு பிளேஸ் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா பாம்பன் பாலத்திட்ட போயிட்டுருக்கோம். செம்மையாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைமாக இங்கே வர்றேன். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு பார்க்கையிலே. செம்மையாக கட்டியிருக்காங்களே, எப்படி இப்படிலாம் பண்ணாங்க அந்த காலத்தில் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு இதையும் பார்த்துட்டு நாங்கள் காரை ஸ்டாப் பண்ணி நின்று வெயிட் பண்ணி பார்த்தோம். இந்த சைடில் இருக்க பழைய பாலம் எல்லாத்தையுமே பார்த்தோம். அங்கே வேலையெல்லாம் பாதி அதெல்லாம் எடுக்காமல் அப்படியே பெண்டிங்கில் கடந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. இங்கேருந்து மேலேருந்து பார்க்கையில சூப்பராக இருந்துச்சு. செம்ம ஃபீலாக இருந்துச்சு. மேலேருந்து நம்ம கீழே இருக்கிறத ஃபுல்லாக பார்க்கையில அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கே பக்கத்தில் வேலையெல்லாம் நடந்தது அப்படியே இருக்குது. நல்லா இருந்துச்சு. பழைய பாலம் எப்படி இருக்குது, புதுசாக எப்படி கட்டியிருக்காங்கன்னு நாங்கள் நல்லா பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தோம்.
சூப்பராக இருந்துச்சு. சரி அப்படியே இப்போ கிளம்பலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். நல்லா இருந்துச்சு. கீழே வலையெல்லாம் போட்டிருந்தாங்க. வலை போட்டு நிறைய மீன்லாம் பிடிக்கிறதுக்கு வலையாக போட்டிருந்தாங்க. அப்புறம் சுற்றியும் நல்லா இருந்துச்சு வியூ பாயிண்ட். அங்கே நின்று பார்க்கையில் நல்லா பார்த்துட்ருந்தோம். பாம்பன் பாலத்தெலாம் நல்லா பார்த்துட்டு சரி இந்த சைடு வந்து பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா இந்த சைடு ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா அங்கே தான் மீன்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்களாம். சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக போட்டாக நிப்பாட்டியிருந்தாங்க. மீன்லாம் அங்கே தான் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் வாங்குறதுக்கு போனாங்க. நாங்களும் போய் கொஞ்சம் மீன்லாம் வாங்கிட்டு வந்தோம். செம்மையாக இருந்துச்சு. கண்ணுக்கு எட்டுற தூரம் வரையும் கடல் தான், ஃபுல்லாக தண்ணி தான். செம்மையாக இருந்துச்சு பார்க்கையிலே. நல்ல வீடியோஸ்லாம் எடுத்தோம். அப்படியே நம்ம சரி டைம் ஆகிடுச்சு கிளம்பலான்னு சொல்லி வேறு லொக்கேஷன் போகணுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ராமர் பாலத்தெலாம் சூப்பராக ஜாலியாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டோம். இங்கே செம்மையாக இருந்துச்சு லொக்கேஷன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட செம்மையாக இருந்துச்சு வியூ பாயிண்ட்டு. அழகாக லொக்கேஷன் என்னென்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம் இங்கே நாங்கள். இப்போ நம்ம வந்து சூப்பரான ஒரு பிளேஸ் வந்திருக்கோம். எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோடைய ஒரு சின்ன மாலத்தீவுக்குள்ளே வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா குருசடை ஐலாண்டுக்கு வந்து பண்ணிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்கு தண்ணி. யாரும் விளையாடிட்டு இருந்தோங்கண்ணா. நாங்கள் போட்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு பிளேஸு. 10 மெம்பர்ஸ் வந்தால் தான் போட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு லொக்கேஷனு. செம்மையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா பார்த்துட்டு இருந்தோம். செம்மையாக இருக்குது. அப்புறம் போட் வந்துருச்சு. ஸோ நாங்கள்கிட்ட வந்து டிக்கெட் வாங்குறதுக்காண்டி போனோம். டிக்கெட் வாங்கிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஜாக்கெட்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து போட்டில் போக போகிறோம். போட்டோ எடு போலாமா? இது மாதிரி வை. இங்கே போட்டோ அப்புறம் சாப்பிடுறீங்க. நீங்க முன்னாடி இதுல உட்காருங்க. அதுதான் மீன் கையில பெரிய மீன்லாம் இருக்கு.
ஆட்டுல இல்லாம வரும். அச்சோ போட்டு சவுண்டு போனாலே வராது. ஜாக்கெட்லாம் அடிச்சிட்டோம். ரிட்டன் வரையில போட்டுட்டு வந்துருவோம். பயில்வான் பாருங்கள். இந்த போட்ல தான் நாங்க வந்தோம். மாலத்தீவுக்கு போய்கிட்டு இருக்கோம். நாங்க இப்ப வந்து மாலத்தீவு போயிட்டு இருக்கோம். போவா தமிழ்நாட்டுல உள்ள சின்ன கோவாக்கு தான் போயிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டின் சின்ன கோவா. வந்து இப்ப ரூட்ஸ் ஒரு 4-5 வருஷம் ஆகுது. சரியா, நம்ம இங்க இருந்து ஆரம்பிப்போம். இது வந்து 21 தீவுல இது 2வது சரியா. இந்த செடிக்கு பேர் தமிழ் பேர் கீரி. இங்கிலீஷ்ல வந்து பெம்பி சாசோதான் இதுல பொட்டானிக்கல் சார். என்ன கேட்டா நல்ல தண்ண வரா 30 நம்ம தான் இருக்கு. இது ஒரு மேங்குரு வகையை சேர்க்கணும். இந்த அரைப்பட்ட தீ பிடிச்சி இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு அலையாட்சி சாடு. அலையாட்சி என்னன்னு தெரியுமா? அலை அங்கிருந்து வரும்போது அதாவது குக்கும்பர் வந்து ஸ்ரீலங்கால தடை கிடையாது. இங்க நம்ம நாட்டுல தடை. ஐயா உள்ள வந்து அங்க பாருங்க, இங்க பாருங்க. மொத்தம் மன்னார் வளைகுடால 21 தீவு. மேப்பையும் பார்த்துங்க பேரு. ஃபர்ஸ்ட் சிங்கிள், 2வது குடிசடை, 3வது புள்ளிவாக்கு. நம்ம நிக்கிறதா 2வது தீவு குடிசடை. ஃபர்ஸ்ட் சிங்கிள் மார்க் பண்ணிருக்காங்கல்ல, அது ரெண்டுமே இப்ப கடல்ல மூடிங்க. ஊவர் மட்டும் வாங்கிச்சு. இந்த இடத்துல இது ஆள்கள் அந்த இடத்துல தடை செய்யப்பட்ட சங்கு வகைகள். ஏன்னா இந்த சங்கு அனைத்து இந்த இடத்துல மியூசியத்துக்கு வருது. நான் காமிக்கிறேன் எல்லாமே. இந்த இடத்துல இது வந்து ஆள்கள் மீன்கள், அதாவது ஓங்கி திமிங்கலம். இதனுடைய எலும்புகள் எல்லாமே நம்ம மியூசியத்துல இருக்கு. இந்த சங்கு இருக்கவும் நான் வந்து சொல்றேன். உள்ள என்ன நம்ம பார்க்க போறோம்டா, பிரிட்டிஷ்காரங்க நாட்டுக்கு வந்து 18ஆம் நூற்றாண்டு. இந்த ஐலாண்டுக்கு வந்து 19ஆம் நூற்றாண்டு. இந்த ஐலாண்டு வந்து இந்த 21 தீவை ரிசர்ச் ஆராய்ச்சி பண்றதுக்கு அங்க இருந்தாங்க. இருக்கும்போது என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து பில்டிங் கட்டிருக்காங்க. உள்ள கட்டினது அனைத்துமே சிமெண்ட் செங்கல். எல்லாம் பாரம்பரிய பில்டிங் தான். இந்த பில்டிங் நம்ம பார்க்க போறோம். சிமெண்ட் செங்கலை கட்டல, மாறாக அதுக்கு பதிலாக பவளப்பாறை கட்டியிருக்காங்க. பவளப்பாறைண்டா என்ன அப்படின்னா, கடலுக்குள்ள 134 பவளப்பாறை. எப்படி மரங்கள் செடிகள் இருக்கோ அதே மாதிரி அதை எடுத்து அங்கே கட்டியிருக்காங்க. அது ஏன் கட்டியிருக்காங்க என்னங்கிறது நான் உள்ள சொல்றேன். ஒரு பவளப்பாறை 100 பவளப்பாறை தான் சுண்ணாம்பா பூசிருக்காங்க. அதுதான் இதுக்கு பேர் வந்து பிளாந்தி குறை. இது ஒரு வகை. இதை எடுத்தா உடனே சுண்ணாம்பா பூசிருக்காங்க. என்ன ஐயா இந்த பாருங்க, கடலுக்குள்ள பவளப்பாறை லைவா இப்படி இருக்கு. கலரா இருக்கா, இப்படித்தான் இருக்கும். அது உடனே டெத் ஆயிட்டா இப்படி வெள்ளையா மாறி ஒரு மலை வடிவம் மேசிய போறது. இதை வச்சுதான் செங்கலுக்கு பேர கட்டியிருக்காங்க. நாங்க என்ன பிராண்டி போறேன் இதோட சுத்திருக்காங்க. அதான் அந்த பிராண்டி போறேன். அதோட சுண்ணாம்பு பூசியிருக்காங்க. என்ன இன்னும் ஒரு 2 வகை இருக்கு, நான் காமிக்கிறேன். போலாமா? வந்து 1 கிலோமீட்டர் நடந்து போகணுமா. குச்சி எடுத்து பல்லு வளர்க்க. ஏன்னா இப்போ வந்து எப்படின்னா வனத்துல கண்ட்ரோலுக்கு வரவும் இப்போ வனத்துல என்ன செய்யறாங்கட்டா, அந்த இதை சேகரிச்சு வச்சு முட்டையை கூட சேகரிச்சு வச்சு ஒரு இடத்துல வச்சிருவாங்க. தனுசுக்குள்ளேயே போனா பார்க்கலாம். அந்த ஒரு கூடார மாதிரி அடிச்சிருப்பாங்க. அதை குஞ்சு பொறிக்க விட்டு கொண்டு கடலை விட்டுருவாங்க. இந்த பாருங்க, இது
தோல் முதுகு ஆமை. இதை பற்றி சொல்ல முடியாது, இது ரொம்ப ரேரு. லேசர் பேட்டு, அதாவது அதிகபட்சம் 6 ஃபீட் வரை. அதுக்கு மேல மண்டே இந்த மாதிரி கையில இருக்கும் தெரியுங்களா? எஜிப்சியன் கல்லு முள்ளும் காலுக்கு வச்சு. ஐயா பார்த்து வாங்க, கல் கிடக்கு, தட்டி கீழே விழுந்துடாங்கன்னா நம்ம சேஃப்டி நம்ம பார்த்துக்குங்க. இதில் கட்டினீங்களா? இப்ப பாருங்க, நல்லா 19 பிரிட்டிஷ்காரங்க இங்க வந்தாண்டு இங்க இருக்கும்போது என்னன்னாங்க, இங்க எந்த பில்டிங்ல ஒரு 6-7 பில்டிங் ஒரு கிணறு எடுத்துட்டாங்க. எல்லாமே பார்ப்போம், எல்லாமே சுண்டு செங்கலை கட்டாம பவளப்பாறை பண்ணியிருக்காங்க. பவளப்பாறை எங்க இருக்கு? கடலுக்குள்ள இருக்கு. அதை எடுத்து தான் கட்டியிருக்காங்க. அந்த கடலுக்கு அந்த பவளப்பாறை ஏன் கட்டிட்டாங்க? இங்க வந்து இது கிடையாது, மின்சார வசதி கிடையாது. இன்னைக்கு மாதிரி இன்வெர்டர் பேட்டரி அதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு பேர் வந்து மேசரி போல பில்டிங் மெட்டீரியல் சுண்ணாம்பா பூசுனாங்க. சரியா? பவளப்பாறை கோட்டை வடிவம் போட்டுட்டாங்க. இதுக்கு பேர் வந்து கவுண்டேட் பாக் போடுறது. பவளப்பாறையிலேயே ஒரே ஒரு மருந்தை கட்டி எல்லாமே நடப்பாங்க. இந்த இடத்துல இது வந்து நிறைய பம்ப்கின் டைப் தனித்து வளர்ந்து பவளப்பாறை குடும்பத்தை சேர்ந்து. சரியா? இது எல்லாமே ஐயா கொஞ்சம் நேரம். அதாவது கடலையே பெரிய திணிக்கலாம். இங்கிலீஷ் பேரு புல்வே. அதனுடைய எலும்பு தான் இது. அதனுடைய தாரை எலும்பு, இது வாழை எலும்பு. இது ஸ்பைனல் கார்டு எலும்பு. இது வந்து டார்வினுடைய மண்டபம். இந்த இடத்துல நான் சொன்னேன்ல, அது போட்ட காமிட்டேன்ல, யானை தும்பிக்கை மாடல் சங்கு இதுக்கு பேர். இது வந்து வாழைப்பு மாடல் சங்கு. இது வந்து ஹெல்மெட் சங்கு, தமிழ்ல மாட்டுத்தலை சங்கு சொல்லுவாங்க. இது வந்து இது பாருங்க, ரெண்டும் ஒரே பார்த்தா இருக்கும், ஆனா வெவ்வேறு. இது வந்து ஸ்பைடர் டைப் சிலந்தி மாடல் சங்கு. இது வந்து தேல் வடிவ சங்கு. ஐயா நான் சொன்னல பவளப்பாறை பண்ணிருக்காங்க. இந்த பில்டிங்கை பாருங்க, நல்லா தெரியும் எப்படி பண்ணிருக்காங்க. இது வந்து பார்த்தா எல்லா பில்டிங் பண்ணிருக்காங்க. இது அன்றைய போட்டோ ஸ்டுடியோ. மேல உள்ள ஓடு 2 ஸ்டேட் ஓடு இருக்கு, ஒன்னு பெங்களூர், ஒன்னு கேரளா. எப்ப போட்டது? 1964 அது போட்டோம். ஓடு மேல வேற கூட இருந்தது, அது இடிஞ்சு போக நினைச்சா மேல வந்து ஓடு போட்டிருக்காங்க. என்ன விஷயம் தெரியுமா? அவங்க எடுத்து கட்டினாங்கல்ல, இது ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எல்லாமே கையால உடைச்சு கையால கட்டினதான். ஒரு ஹைட்ராலிக்கு எந்த இதுவுமே கிடையாது. என்ன எந்த இதுவுமே மிஷினரி எதுவுமே கிடையாது. கையால உடைச்சு கையால கட்டினதான். அந்த டைம்ல பாம்பன் பாலம் கட்டணும். பாம்பன் கட்டினது அந்த டைப் சொல்லலாம். எல்லாமே அவங்க பண்ணதான். இப்ப நான் காமிக்கிற போறேன். இது வந்து எப்படின்னா வாங்க, பெரிய பில்டிங் அந்த ஆளுக்குள்ள உள்ள காது. அது லைப்ரரியா இருந்து இருக்கிற பில்டிங்ல பெருசு. ஆமா, அங்க வர போகுமா அது உள்ள உள்ள வாங்க. ஐயா இந்த இருக்குல்ல, இது அன்றைய வந்து குளிக்கிறது நல்லதண்ணி கிணறு. குளிக்காம நல்லதண்ணி கிணறு. என்ன அது அப்படியே பராமரிப்பு இல்லாம போகும். உப்பு தண்ணி போட்டோ எடுக்க அப்புறமா உள்ள விட அதையே அங்கேயே பிரேக் பண்ணும். சுனாமி என்ற கூட ஒரு சில தண்ணியோட உள்ள வரும். சரியா? அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் 21 நேஷனல் பார்க் அறிவிச்சிருக்காங்க. இந்த சைடு பேர் இந்தியன் வாட்டர். நம்ம பாமன் பார்க் அந்த சைடு தயா பண்ணும். ஒரு 5 மினிட். ஜெல்லி ஃபிஷ் இது வந்து எப்படி பார்த்துட்டோம் பார்த்தீங்களா? ஜெல்லி அரிக்குமா? அரிக்கிறத தாண்டி இப்போ வந்து நம்ம ஐலாண்ட் வந்துட்டோம். கும்பாப்பட்டி எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு வியூ. தண்ணி வடிக்கிற மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு பார்க்கலே பிளேஸ். கும்பாப்பட்டி என்னங்க? கும்பாப்பட்டி சிறுமுனல்பட்டிக்கு வாங்க. தண்ணி கலெக்டா இருக்கு. ஆனா வர என்னடா என்ன ஓட் போற? நல்லா என்ஜாய் பண்றோம் நீங்க.
வியூ பாயிண்ட் இது டால்ஃபின் இருக்குமா? கடலில் தப்பவும் பார்த்தா தப்ப மாட்டுது. போட்டிங்லாம் அதிகமா வந்துகிட்டே இருந்ததுனால அந்த சவுண்ட்ல டால்ஃபின் வராதான். இது இந்த டால்ஃபின் மாதிரி தவிட்டு கிடக்கு மாட்டோம். சைலண்டா இருந்தாதான் வருமா? ஒன்னா ரெண்டா ரெண்டு தண்ணி பியூரா இருந்தாலும் வராது. அப்படியா? அலங்கலா இருந்தாலும் வேட்டையாடுறது நல்லா இருக்கும். பிரீத்திங் பார்க்க மேல வரும். நம்மளுக்கு கொடுத்து வைக்கல டால்ஃபின் பார்க்க. போட்டு வந்துச்சுமா போங்க. போட்டு வந்துச்சு, நம்ம கிளம்ப போறோம். நம்ம வேற லொகேஷன் போலாம். வரட்டு நான் கூப்பிட்டு வரேன், நீங்க போங்க. நீங்க நேரம் போட்டுக்கு போங்க, நான் உங்களை கூப்பிட்டு வரேன். அவங்க இறங்கிட்டு போட்டு வந்துருச்சு நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு. அலாஞ்சில இருக்குங்கடா. சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக காலையிலே குருசடை லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு சரி காலையில் சாப்பிடவே இல்லை, சரி சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு ஹோட்டல் போனோம். செம பசி. டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆயிடுச்சு. அங்கே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சரி சாப்பிட்றான்னு சொல்லி ஹோட்டலில் வந்து நல்லா சாப்பிட்டாச்சு. நான் வந்து 2 இட்லி தோசை, 2 இட்லி, 2 பூரி, டிஃபன் சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு எங்கே வந்தோம்னா அப்துல் கலாம் அவங்களோட நினைவிடத்துக்கு தான் வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஃபோன் அலௌடு இல்லை, அதனால் நாங்கள் ஃபோனை கார்லேயே வச்சுட்டு போயிட்டோம். சூப்பராக இருந்துச்சு இந்த பிளேஸு. அங்கே எல்லாமே அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாகவுமே ஃபோட்டோஸ், அவங்களுடைய ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே ரியாலிட்டிக்காக இருந்துச்சு. அவங்களோட சிலையிலலாம் அவங்க அப்படியே நம்மளை பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவங்க நிற்கிறது, பேசிகிட்டு இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, அந்த மாதிரிலாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்கறது. ஃபோன் அலௌடு இல்லையா? ஃபோன் வைக்கிறக்காண்டி காரில் போய்கிட்டு இருக்கேன். காருக்கு அப்துல் கலாம் அவங்க நினைவிடத்தையும் பார்த்துட்டு நாங்கள் அப்புறம் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் எந்த இடம் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அரிச்சல் முனை அந்த இடத்துல இருக்கும். லாஸ்ட் ஆஃப் இந்தியா. ரோடு லாஸ்ட் ரோடு. சரியான கூட்டம். வண்டி நிப்பாட கூட இடம் இல்ல. ஒரு நாளா வண்டி எடுத்தாதான் அடுத்து நிப்பாட முடியும். பாரு எவ்வளவு வருஷமா இருக்கு பாரு. ஆட்டோ தான் அதிகம். காரோட ஆட்டோ தான் அதிகம். உள்ள போயிட்டாங்க. இதுல நேரா போயிட்டாங்க. வாங்க. என்னடா கேமரா பார்த்து பேசாமல் கீழே பார்த்தே பேசுகிறோம்னா சரியான வெயில், கண்ணு கூசுது. அப்படியே ஃபுல்லாக மண்ணில் நடந்து போக முடியல, அவ்வளோ கண் கூசுச்சு. இருந்தாலும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால சரி பேசுவோன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் யாராவது போகிற மாதிரி பிளான் இருந்தால் கண்டிப்பாக அரிச்சல் முனைக்கு போனீங்கன்னா தண்ணி கொண்டு போயிருங்க. ஏன்னா அங்கே வந்து வாட்டர் பாட்டிலெலாம் விற்க மாட்டாங்க. பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணிவிட்டு போடையில் கடல் பக்கம் போகுதுங்கிறதுனால அவங்க வந்து அங்கே சேல்ஸே கிடையாது. அதனால் நீங்களாம் போனீங்கன்னா வாட்டர் பாட்டில் கையோடு எடுத்துகிட்டு போயிருங்க. எங்களுக்கெலாம் தண்ணி காலியானதுனால ரொம்ப தண்ணி தாகம் தவிக்குது. அப்புறம் அந்த அக்கா தான் கொடுத்தாங்க. அவங்க தான் தண்ணி கொஞ்சம் கொடுத்தாங்க, அதை நாங்கள் குடிச்சுக்கிட்டோம். இது வந்து ஆண் கடல், இது வந்து பெண் கடல். 2 கடலும் இணையிற இடம். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சங்கு வாங்கியிருக்கோம். எப்படி நல்லா உதறனா கொஞ்சம் வாசனை முடிஞ்சு அவ்வளோதான் ரோடு. அங்கிட்டு ஸ்ரீலங்கா 17 கிலோமீட்டர் ஸ்ரீலங்கா இருக்கான். இப்போ நம்ம வந்து அடுத்து அங்கதான் போக போறோம். ஸ்ரீலங்காக்கா
उधर देखो एकदम खड़े हो उसके लिए आप इधर देखना मैं இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ல இருந்து தான் நிறைய பீப்புள்ஸ் வந்திருந்தாங்க. தமிழ் ஆளுங்க ஒரு சில பேர் தான் பார்க்க முடிஞ்சிச்சு, ரொம்ப ரேராக பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த கடலில் பார்த்தீங்கன்னா அலையே வராது, அந்த சைடு இருக்கிறதுல ஃபுல்லாக சரியான அலை வருது. இது வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு, எல்லாருமே இங்கே தான் குளிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒரு ஐஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். உனக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். ஒரே பார்த்தா ஸ்ரீரங்கம் பார்த்தா சோறு இல்லையா? ஸ்ரீரங்கமா? ஸ்ரீரங்கம் மாமா விக்கி மட்டும் குளிச்சாங்க, நான் சும்மா உட்காந்துருந்தேன். தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு, வெயிலுக்கு நல்ல இதமாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் கால் நனைச்சிட்டு தண்ணியை விளையாடிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு லொக்கேஷன் பார்க்கலே. கடல்ல சீட்டை உள்ள இருக்குது. ஆழம் கழுத்துக்கு இருக்கு ஆழம். அரிச்சல் முடையில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செம்ம பசி, அப்படியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் தனுஷ்கோடி வந்துவிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா செம்ம சாப்பாடு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு என்ன இங்கே ஸ்பெஷல்னு கேட்டோம். அவங்க வந்து கணவாயும் இறாலும் ஸ்பெஷல்னாங்க, அது ரெண்டும் கொண்டு வந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் தனுஷ்கோடி போயிட்டோம். கடலுக்குள்ள அதுல போனதான் இதெல்லாம். இது மட்டும் அப்படியே நிக்குது. ஓலக்கல்லு பை ஒண்ணு இழுத்து கொண்டு வருங்க ராமேஸ்வரத்துல கொண்டு. பயங்கரமா இருக்குல்ல. வருது பயமா இருக்கு. எவ்வளவு மண்ணு தண்ணி வரும். பீச்சில் சரியான ஆட்டம் போட்டாச்சு. இப்போதான் ஃபுல்லா நனைஞ்சு ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சு, டயர்ட் ஆயிடுச்சு. அதனால சோடா குடிக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம் நாங்க. டயர்டு குடிக்க நல்ல சூப்பரா இருக்கு.
இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா கோதண்டராமர் கோவில். அங்கே வந்தோம். அங்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாமே சுற்றி பார்த்துட்டு ஃபுல்லாக அதர் ஸ்டேட்லேருந்து தான் வந்திருந்தாங்க. அப்புறம் நம்மளும் போய் மேலே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் வந்துட்டோம். நாங்கள் இளநீலாம் குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் நாங்கள் ஒரு டீ கடையாக பார்த்து நிப்பாட்டிட்டு மசாலா கடலை டீ எல்லாமே சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ரொம்ப சூப்பராக போச்சு. இன்றைக்கி ஹோல் டே ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணோம். செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் போன எல்லா பிளேஸுமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.